இன்னைக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லை ஒரு பிஆர்க்கோ இல்லை ஒரு ஃபிசியோவோ எங்கேயாவது போய் சேரணும் அப்படின்னா ஒரு ஆவரேஜாக ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு பர்சனுக்கு 1 இயர் கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 3 lakhs ஆகுது. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு ஆர்டி ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க, இல்லை பேங்க்லேயே ஒரு ஆர்டி ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க, இல்லை ஒரு எல்ஐசியில் போய் ஒரு பாலிசி ஒன்று எடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் இன்வெஸ்டிங். பங்கு சந்தை வந்து கீழே வீழ்ச்சி அடைந்தாலும் அதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி அந்த நேரத்தில் விடாமல் அதை முயற்சி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பர்டிகுலர் இன்வெஸ்டர்ஸ் வந்து டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணாரு அப்படின்னா, பேஷன்ஸாக வெயிட் பண்ணாரு அப்படின்னா டெஃபினட்டாக அவரோட கோலான அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சேர வேண்டிய எஜுகேஷனல் கார்பஸை அந்த இண்டிவிஜுவலால். வெல்த் பாட்காஸ்ட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஐ எம் ராம்குமார், பிவிபி இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இந்த செஷனில் ஒரு முக்கியமான ஒரு ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து 2 விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட சேவிங்ஸை மொத்தமாக கொடுக்குற மாதிரி இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், அடுத்தது வந்து நம்மளோட சில்ட்ரன் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட எஜுகேஷ்னல் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த எஜுகேஷ்னல் எக்ஸ்பென்சஸோட நீட்ஸை எப்படி மீட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வித் பெனிஃபிட்ஸோட அதை டீட்டெயில்டாக நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு 25 வயசு பையன் இருக்கான், மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆனவுடனே ஒரு குழந்தை இருக்குது. ஸோ ஓகே, அப்போ குழந்தை வந்தவுடனே ஒரு 2 வயசு ஆகுது அந்த குழந்தைக்கு அப்படின்னா, அந்த பையன் வந்து தன்னோட காலேஜ் எஜுகேஷன்ஸ்க்கு போகும்போது, அதாவது அந்த பையனுக்கு 17 வயசு ஆகும்போது அவனுக்கு ஒரு பெரிய கார்பஸ் தேவைப்படுது. ஈவன் ஸ்கூல் எஜுகேஷன்ஸ்க்கெலாம் கூட எப்படியோ அந்த பேரண்ட் வந்து தன்னோட சேலரியில் எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுறாங்க, இல்லை மாதம் ஒரு ஆர்டி போட்டு அது மூலமாக வர்ற மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை எடுத்து அவங்களோட ஸ்கூல் ஃபீஸை வந்து கட்டிடுவாங்க அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். வெரஸ் வென் தே ஆர் கோயிங் இன் டு ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன், ஓகே, இப்போ நம்ம கொடுக்க போகிற இல்லஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸப்ட் மெடிசின்ங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான எஜுகேஷன் இன்றைக்கி இந்தியாவில். ஸோ மெடிசன் இல்லாமல் வேறு எந்த ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் கோர்ஸாக இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் இன்றைக்கி ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லை ஒரு பிஆர்க்கோ இல்லை ஒரு ஃபிசியோவோ எங்கேயாவது போய் சேரணும் அப்படின்னா ஒரு ஆவரேஜாக ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு பர்சனுக்கு 1 இயர் கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 3 lakhs ஆகுது. இதுதான் நம்ம டே டு டேயில் நம்ம இன்றைக்கி கண்கூடாக பார்க்குறது. ஸோ இந்த 3 lakhs, இப்போ சப்போஸ் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு 2 வயசு ஆகுது அப்படின்னா அந்த பையனுக்கு ஒரு 15 வயசு கழித்து அந்த பையனுக்கு 17 வயசு ஆகும். அந்த பையன் காலேஜ் போகிற நேரத்தில் இன்ஃப்ளேஷன் அப்ராக்சிமேட்லி இன்றைக்கி நம்மளோட ரேட் வந்து 6% இன்ஃப்ளேஷன் ரேட். இந்த இன்ஃப்ளேஷன் 6% ரேட் கால்குலேட் பண்ணும்போது இன்றைக்கி ஆகிற இந்த அமௌண்ட்டு 3 லட்சங்கிறது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுது, 6 lakhs ஆயிடுது when he is turning into 17 years. அவன் 17 வயசு ஆகும்போது இது கிட்டத்தட்ட இன்றைக்கி 3 லட்சங்கிறது கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா ஆயிடுது. ஸோ இதை எப்படி ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் தன்னோட சேவிங்ஸை ஆரம்பித்தார் அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சேர வேண்டிய எஜுகேஷனல் நீடை ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், அதிகமாகலாம் இல்லை. ஒரு பையன் வந்து 2 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து ஒரு 5,000 rupees அந்த பையன் பேரில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்படி இருக்கும்போது ஆவரேஜாக ஆம்ஃபி ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த 12% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிது அப்படின்னா அந்த பையனுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் வந்து, அதாவது ஆஃப்டர் த 15 years இந்த பையன் வந்து 5,000 rupees எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ணுறான். கிட்டத்தட்ட 60,000 rupees per month இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவன் கட்ட போகிற அமௌண்ட் வந்து 9 lakh rupees. வெரஸ் ஆஃப்டர் த 15th இயருக்கு அப்புறம் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்னால அவனுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் வந்து 25.25 lakhs. இது வந்து ஆம்ஃபி ரெக்கமெண்ட் பண்ணுற 12% ரிட்டர்ன்ஸ். பட் இந்த 25 lakhsங்கிறது டெஃபினட்டாக நான் சொல்கிற அந்த 6 lakhs per annum ஃபீஸ் கண்டிப்பாக 15 yearsல டபுள் ஆகிருக்கும். அதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த பையன் வந்து 25 lakhsலேருந்து அந்த சமயத்தில் 17 வயசில் அவங்க அப்பா வந்து ஒவ்வொரு தடவையும் இயர் ஃபீஸ்க்கு SWP மூலமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம், ஆர் பார்ஷியல் ரிடம்ஷன் பண்ணிக்கலாம். எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அந்த நேரத்தில் பார்ஷியல் ரிடம்ஷன் இந்த கார்பஸ்லேருந்து எடுத்துக்கலாம். இது ஆம்ஃபி ரெக்கமெண்ட் பண்ணுற 12%. ஆனால் இன்னொன்று நம்ம கண்கூட பார்க்கணும் என்னென்னா, கடந்த மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்தில் ஆவரேஜாக இட் ஹஸ் கிவன் 15% ரிட்டர்ன். ஸோ இந்த 15% கால்குலேஷன் போட்டோம்
அப்படின்னா டெஃபினட்டாக அதோட அமௌண்ட் வந்து இன்னும் சிக்னிஃபிகண்ட்டாக அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த 9 lakhs rupees, அதாவது மாதம் 5,000 ரூபா கட்டி 15 வருஷத்துக்கு அவர் கட்ட போகிற மொத்த கார்பஸ் அமௌண்ட் வந்து 9 lakh rupees இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு. ஆனால் அவர் எடுக்க போகிற அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 34 லட்சம். வென் இட் இஸ் பிகம் 15% ரிட்டர்ன்ஸ். 34 லட்சங்கிறது டெஃபினட்டாக டவுன் த லைன் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் அந்த பையனோட எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தேவையான தொகை. இந்த தொகையை அவர் அந்த சமயத்தில் இயர் ஆன் இயர் பார்ஷியல் ரிடம்ஷன் பண்ணி அந்த பையனோட ஃபீஸை கட்டிடலாம். ஸோ என்ன செய்ய வேண்டியது அப்படின்னா, தன்னோட பையன் பிறந்த உடனே அவர் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று என்னென்னா, நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு ஆர்டி ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க, இல்லை பேங்க்லேயே ஒரு ஆர்டி ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க, இல்லை ஒரு எல்ஐசியில் போய் ஒரு பாலிசி ஒன்று எடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் இன்வெஸ்டிங் ஃபார் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ். பட் இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற இந்த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி நம்ம கண்ட்ரியில் இருக்கும்போது டெஃபினட்டாக அந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கு 12லேருந்து 15% ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கும்போது நம்ம எதுக்கு இன்னும் பழைய ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிங்கில் 8% இருக்கணும்? இதுதான் இந்த கேள்வி. ஸோ இங்கே வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் பேரண்ட் ஹேஸ் டு ரியலைஸ் இன்னைக்கு இருக்கிற எக்கானமியில் வென் ஹி வாண்ட்ஸ் டு கெட் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ், அதாவது இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 6% இருக்குது அப்படின்னா அதை பீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5% ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு பங்கு மார்க்கெட்டில் கிடைக்குது, பங்கு சந்தையில் கிடைக்கும் போது நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணல, இதில் வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அடுத்தது எல்லாரும் கேட்பாங்க, எந்த மாதிரியான ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. 5,000 கொண்டு போய் 1000 டெஃபினட் தயவு செஞ்சு 5 ஃபண்டில் போட்டுறாதீங்க. 5,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஃபண்டு சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கிற வேண்டிய ஃபண்டு. தாராளமாக அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் டைவர்சிஃபைடு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்பெஷலாக மல்டி கேப் அப்படிங்கிற கேட்டகரியை செலக்ட் பண்ண சொல்லுங்கள். எதனால் நம்ம மல்டி கேப் கேட்டகரியை செலக்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, மல்டி கேப் அப்படிங்கும்போது வரும்போதே நேம் இட் செல்ஃப் வெரி கிளியர், அதாவது பலதரப்பட்ட கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். இப்போ எத்தனை ஆம்ஃபி என்னென்ன கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, லார்ஜ், மிட், ஸ்மாலு அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க, ஃப்ளெக்ஸி, வேல்யூன்னு. பட் இந்த மல்டி கேப் ஃபண்ட் எங்கே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, மெயினாக லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். இன்னொன்று அதுலேயே ஆம்ஃபி வந்து செபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மேண்டேட்ரி ஆக்கியிருக்காங்க. என்னென்னா ஈச் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில் 25% மேண்டேட்ரியாக இருக்கணும். அப்படி எப்படின்னா லார்ஜ், மிட்டு, ஸ்மால் மேண்டேட்ரியாக 25% இருக்கணும். மீதி இருக்கிற 25% ஃபண்ட் மேனேஜரோட டிஸ்கிரிஷன். அவர் வந்து எந்த கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுல ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எதனால் நம்ம மல்டி கேப் கேட்டகரி சொல்கிறோம்? இந்த 3 கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸுமே லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. லார்ஜாக இருக்கட்டும், மிட்டாக இருக்கட்டும், ஸ்மாலாக இருக்கட்டும், நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஒரு 7 வருஷத்துக்கு மேலே அந்த ஒரு பர்டிகுலர் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா யூ வில் கெட் த டபுள் டிஜிட் ரிட்டர்ன். இங்கே உங்களை பொறுமையாக இருக்க சொல்கிறது 15 வருஷம். எக்காரணத்தை கொண்டும் நடுவில் பங்கு சந்தை வந்து கீழே வீழ்ச்சி அடைந்தாலும் அதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி அந்த நேரத்தில் விடாமல் அதை முயற்சி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேனிக்கே ஆகக்கூடாது. திருப்பி சொல்கிற அதே ஒரு மந்த்ராஸ் தான். பர்டிகுலர் இன்வெஸ்டர்ஸ் வந்து டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னா, பேஷன்ஸாக வெயிட் பண்ணார் அப்படின்னா டெஃபினட்டாக அவரோட கோலான அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சேர வேண்டிய எஜுகேஷனல் கார்பஸை அந்த இண்டிவிஜுவலால் அட்டைன் பண்ணிட முடியும். இதுக்கான சாத்தியக்கூறுகள் கிட்டத்தட்ட அதிகபட்சமாகவே இருக்குது. இதை தான் வந்து எல்லா பொருளாதார நிபுணர்களும் இதை வந்து தன்னோட ரெக்கமெண்டேஷனில் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இது பற்றிய ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா தாராளமாக இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சரோட நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.